அனைவருக்கும் வணக்கம். ரியல் 65 சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நான் உங்கள் மாதேஸ்வரன். இந்த தீபாவளிக்கு புது கார் வாங்கணும் என்று பிளான் பண்ணிட்டு இருக்கீங்களா? பட்ஜெட் 10 லட்சம் ரூபாய்க்குள்ள இருக்கான்னு பார்க்குறீங்களா? அப்போ இந்த வீடியோ உங்களுக்கு தான். தமிழ்நாடு ஆன்ரோடு பிரைஸின் படி 10 லட்சம் ரூபாய்க்கும் குறைவான பட்ஜெட்டில் நீங்கள் வாங்கக்கூடிய டாப் 6 கார்களை பற்றி இந்த வீடியோவில் விரிவாக பார்க்க போகிறோம். இந்த விலைகள் தமிழ்நாட்டிற்கானது மட்டும்தான் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். மற்ற மாநிலங்களில் விலை வேறுபடலாம். வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். முதலில் நாம் பார்க்க போகும் கார் மாருதி சுசுகி ஸ்விஃப்ட். இது இளைஞர்கள் மத்தியில் மிகவும் பிரபலமான ஒரு ஹேட்ச்பேக் கார். இதன் ஸ்போர்ட்டி டிசைன், சிறந்த மைலேஜ் மற்றும் மாருதியின் நம்பகத்தன்மை ஆகியவை இதனுடைய சிறப்பம்சங்கள். ஒரு குடும்பத்திற்கு அல்லது தனிப்பட்ட பயன்பாட்டிற்கு இது ஒரு சிறந்த தேர்வு. இரண்டாவதாக மாருதி சுசுகி டிசையர். ஸ்விஃப்டின் செடான் வடிவம் என்று இதை சொல்லலாம். விசாலமான இன்டீரியர் டிசைன் மற்றும் பெரிய ஃபுட் ஸ்பேஸ் மற்றும் ஸ்விஃப்டை போலவே சிறந்த மைலேஜ் ஆகியவற்றுடன் வருகிறது. குடும்பத்துடன் நீண்ட தூர பயணங்களுக்கு இது மிகவும் ஏற்றது. மூன்றாவதாக டாடா பஞ்ச் XZ மைக்ரோ SUV பிரிவில் டாடா பஞ்ச் ஒரு கேம் சேஞ்சர் என்று கூட சொல்லலாம். இதன் உறுதியான கட்டுமானம், 5 ஸ்டார் பாதுகாப்பு ரேட்டிங் மற்றும் SUV போன்ற தோற்றம் ஆகியவை இதன் தனித்துவமான அம்சங்கள். நகர பயன்பாட்டிற்கும் சிறு பயணங்களுக்கும் இது ஒரு அருமையான தேர்வு. நான்காவதாக ஸ்கோடா ஆக்டிவ் பிளஸ். ஸ்கோடா கார்கள் என்றாலே அவற்றின் கட்டுமான தரமும் ஓட்டும் அனுபவமும் சிறப்பாக இருக்கும். ஆக்டிவ் பிளஸ் ஒரு காம்பேக்ட் செடான். இதன் பிரீமியம் இன்டீரியர், சிறப்பான ஹேண்ட்லிங் மற்றும் பாதுகாப்பு அம்சங்கள் பயணத்தை இன்னும் மகிழ்ச்சியாக்கும். ஐந்தாவதாக நெக்ஸான் XC ஆர் நெக்ஸான் XM. டாடா நெக்ஸான் ஒரு காம்பேக்ட் SUV. இதுவும் 5 ஸ்டார் பாதுகாப்பு ரேட்டிங்குடன் வருகிறது. இதன் ஸ்டைலான தோற்றம், விசாலமான கேபின் மற்றும் பெட்ரோல் டீசல் இன்ஜின் ஆப்ஷன்கள் ஆகியவை இதன் சிறப்பம்சங்கள். சாகச பயணங்களுக்கும் தினசரி பயன்பாட்டிற்கும் இது ஒரு சிறந்த சாய்ஸாக இருக்கும். இறுதியாக ரெனால்ட் டிரைவர். இது ஒரு 7 சீட்டர், ஆனால் என்ஜின் மட்டும் BS6 என்ஜின். 7 சீட்டர் கார் வேண்டும், ஆனால் பட்ஜெட் 10 லட்சம் ரூபாய்க்கும் குறைவாக இருக்க வேண்டும் என்பவர்களுக்கு டிரைவர் ஒரு அருமையான தீர்வு. மாடுலர் சீட்டிங் ஆப்ஷன்கள், விசாலமான இன்டீரியர் மற்றும் BS6 இன்ஜின் ஆகியவை இதன் சிறப்பம்சங்கள். பெரிய குடும்பங்களுக்கு இது ஒரு சரியான கார் என்று சொல்லலாம். இப்பொழுது இந்த கார்களை பற்றி இன்னும் தெளிவாக, அதாவது அந்த என்ஜின் மைலேஜ் டீட்டெயில் எல்லாமே பார்த்துருவோம். ஓகேங்களா நண்பர்களே? கார் அப்படின்னு வந்துட்டாலே எக்ஸ் ஷோரூம் ப்ரைஸ், ஆன்ரோடு ப்ரைஸ் அப்படின்னு சொல்லி 2 சொல்லுவாங்க. அதில் எக்ஸ் ஷோரூம் ப்ரைஸ் அப்படின்னா ஷோரூமுக்குன்னு ஒரு தனிப்பட்ட ப்ரைஸ் இருக்கும். அதுவே நம்ம வண்டியை வாங்கி ரோட்டில் நம்ம பயணம் பண்ணுறதுக்கு 4 விதமான பணம் நாம் கட்ட வேண்டியது இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து டேக்ஸ், ரெண்டாவது இன்சூரன்ஸ், மூணாவது GST, நாலாவது ரெஜிஸ்ட்ரேஷன் செலவு. இது எல்லாமே சேர்த்தது தான் ஆன்ரோடு ப்ரைஸ். இந்த தீபாவளிக்கு நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளார 10 லட்சம் ரூபாய்க்குள்ளார கார் வாங்கணும் அப்படின்னா இந்த வீடியோ பதிவு நிச்சயமாக உங்களுக்கு தான். அதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லை. ஓகேங்களா? இந்த தீபாவளிக்கு போட்டிருக்கிற இந்த 6 காரை பற்றியும் கொஞ்சம் தெளிவாக பார்த்துருவோம். அதாவது எந்த வகையான கார்கள் இதில் வந்து கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து ஹேட்ச்பேக் அப்படின்னா அந்த ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் இருக்கு இல்லையா, அதாவது லக்கேஜ் வைக்கிற ஸ்பேஸ், டிக்கி, அது வந்து ரொம்ப சின்னதாக இருக்கும். அதுதான் வந்து ஹேட்ச்பேக். ஓகேங்களா? ரெண்டாவதாக வந்து சிடான்னா கொஞ்சம் பெருசாக இருக்கும். அடுத்தது மூணாவதாக வந்து பார்த்தீங்கன்னா காம்பேக்ட் SUV அப்படின்னா
வாகனத்தோட 2 சக்கரங்கள் அல்லது 4 சக்கரங்கள் என்ஜினோட கனெக்ட் பண்ணப்பட்டிருக்கும். அதுதான் வந்து எஸ்யூவி அப்படின்னு பேர். ஓகேங்களா. காம்பேக்ட் எஸ்யூவி அப்படின்னா எஸ்யூவி மாதிரி இருக்கும், ஆனால் எஸ்யூவி கிடையாது. அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா எம்யூவி அப்படின்னாக்க மல்டி யூட்டிலிட்டி வெஹிக்கிள் என்று பொருள். இதில் ஹேட்ச்பேக் டிக்கி உள்ள, அதாவது சின்னதாக டிக்கி உள்ள காருக்கு வந்து எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா மாருதி ஸ்விஃப்ட் கார் இருக்கு இல்லையா, அதோட டிக்கி வந்து ரொம்ப சின்னதாக இருக்கும். அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னாக்க கொஞ்சம் பெரிய டிக்கி சிடான், அதாவது டாக்ஸியில் உள்ள டிக்கி மாதிரி கொஞ்சம் பெருசாக இருக்கும். அதுக்கு எக்ஸாம்பிள் கார் வந்து பார்த்தீங்கன்னா மாருதி டிசையர். அடுத்தது காம்பேக்ட் எஸ்யூவி அப்படின்னாக்கா அதுக்கு எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா டாடா பஞ்ச் காரை சொல்லலாம். அடுத்தது எஸ்யூவி, இது வந்து பார்த்தீங்கன்னா மகேந்திரா பொலீரோ, ஸ்கார்பியோ இது மாதிரி வண்டிகளை வந்து சொல்லலாம். அடுத்தது எம்யூவி, இந்த காருக்கு எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா மாருதி எர்டிகா ஆகிய வண்டிகளை வந்து நம்ம வந்து சொல்ல முடியும். இப்போ மாருதி சுசுகி காரு ஸ்விஃப்ட் இருக்கு இல்லையா, அதை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக பார்த்துடலாம் நண்பர்களே. அதாவது 1200 சிசி மைலேஜ் வந்து பார்த்தீங்கன்னா 21 கிலோமீட்டர்ல இருந்து 23 கிலோமீட்டர் பெர் லிட்டருக்கு கொடுக்கும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இது வந்து நல்ல மைலேஜ் அப்படின்னு வந்து சொல்லப்படுது. அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த காரை வந்து எந்த இடத்துல வேணாலும் நம்ம வந்து சர்வீஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ரொம்ப அட்வான்டேஜாக பார்க்கப்படுது. இந்த கார் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்லி பெட்ரோல் மட்டும்தாங்க இருக்குது, டீசல் வண்டி கிடையாது. ஆன் ரோட் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 7,20,000 முதல் 7,40,000 வரை இருக்குது. அட்வான்ஸ் மாடல் வந்து 7,40,000 ரூபா வரும். கொஞ்சம் முந்தின மாடல் வந்துட்டு 7,20,000 ரூபா வரும். மாருதி சுசுகி ஸ்விஃப்ட் ஆக மொத்தத்தில் 10 லட்சம் ரூபாய்க்குள்ளார கார் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த தீபாவளிக்கு இது வந்து ரொம்ப பெஸ்ட் ஆஃபராக இருக்குது. ரெண்டாவதாக நாம் பார்க்க போகிற வண்டி மாருதி சுசுகி டிசையர் ZXi அப்படின்னு பேர். அதாவது 1200 சிசி மைலேஜ் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா 21 கிலோமீட்டர்லேருந்து 24 கிலோமீட்டர் பெர் லிட்டருக்கு கொடுக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ரொம்ப காம்பேக்டான ஸ்பேஸ் கேபின் இருக்கும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இது வந்து ஃபேமிலிக்கு ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லப்படுது. இந்த காரை ஆன்ரோடு ப்ரைஸ் விலை வந்து பார்த்தீங்கன்னா 10 லட்சம் ரூபாய்க்குள்ளார வாங்கிட முடியும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இந்த தீபாவளிக்கு மட்டும்தான் நண்பர்களே, இந்த ஆஃபரை எந்த காரணம் கொண்டும் மிஸ் பண்ணிடாதீங்க. ஓகேங்களா. மூணாவதாக நாம் பார்க்க போகிற வண்டி டாடா பஞ்ச் XZ, அதாவது 1200 சிசி மைலேஜ் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா 18 கிலோமீட்டர்லேருந்து 20 கிலோமீட்டர் வரைக்கும் பெர் லிட்டர் வந்து கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. 5 ஸ்டார் ரேட்டிங் உள்ள காருங்க இது. அடுத்தது ஒன்லி பெட்ரோலில் மட்டும்தான் அந்த வண்டி வந்து கிடைக்கும். பேஸ் ப்ரைஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 6 லட்சம் ரூபாயிலிருந்து ஸ்டார்ட் ஆகுது. அட்வான்ஸ் மாடல் வாங்கணும் அப்படின்னா 9 லட்சம் ரூபா வரும். ஆக மொத்தத்தில் 10 லட்சம் ரூபாய்க்குள்ளார இந்த வண்டியை வந்து நாம் வந்து வாங்கிட முடியும் நண்பர்களே. ஓகேங்களா. நான்காவதாக நாம் பார்க்க போகிற வண்டி ஸ்கோடா ஆக்டிவ் ப்ளஸ். இது வந்து ஒரு ஜெர்மன் மாடல் வண்டிங்க. ஓகேங்களா. 1000 சிசி மைலேஜ் வந்து பார்த்தீங்கன்னா 17 முதல் 19 கிலோமீட்டர் பெர் லிட்டர். சேஃப்டி வந்து ரொம்ப முக்கியம்னு சொல்லுவாங்க. சேஃப்டி வந்து ரொம்ப அழகாகவே இந்த வண்டியில் வந்து இருக்குது. பேஸ் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 9.5 லட்ச ரூபா. அட்வான்ஸ் மாடல் வாங்கணும் அப்படின்னா 10 லட்சம் ரூபாய்க்குள்ளார ஆன் ரோடு ப்ரைஸ் வாங்கிடலாம் நண்பர்களே. ஐந்தாவதாக நாம் பார்க்க போகிற வண்டி டாடா நெக்ஸான் XC ஆர் டாடா நெக்ஸான் XM. இது வந்து டீசல் வண்டிங்க. 1500 சிசி மைலேஜ் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா 21 கிலோமீட்டர்லேருந்து 23 கிலோமீட்டர் வரைக்கும் கொடுக்கும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இந்த வண்டியில் பொதுவாக வந்து 6 ஏர்பேக் இருக்கான். ஓகேங்களா. பொதுவாக எல்லா வண்டியிலுமே 1 அல்லது 2 ஏர்பேக் தான் இருக்கும். அதாவது ஒரு விபத்து ஏற்படும் பொழுது அந்த ஏர்பேக் வந்து 2 தான் ஆக்டிவேட் ஆகும். ஆனால் இந்த வண்டியில் வந்து 6 ஏர்பேக் வந்து ஆக்டிவேட் ஆகும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. சர்வீஸ் வந்து சிட்டியில் மட்டும்தான் கிடைக்கும். இந்த வண்டியை ரூரல் ஏரியாவில் சர்வீஸ் பண்ண முடியாது. அதனால் இந்த வண்டி வாங்கும் பொழுது கொஞ்சம் கவனமாக பார்த்து வாங்கணும். ஆன் ரோடு ப்ரைஸ் வந்து 9,40,000 ரூபாய்க்குள்ளார இந்த வண்டி வந்து வாங்கிட முடியும். ஓகேங்களா. ஆறாவதாக நம்ம பார்க்க போகிற வண்டி ரெனால்ட் ட்ரைபர். இது வந்து ஒரு 7 சீட்டர் வண்டி நண்பர்களே. அதாவது ஒரு ஃபேமிலியாக நாம் வந்து ஒரு
கோவிலுக்கு போகணும், ஒரு கல்யாணத்துக்கு போகணும், இல்லை வேறு ஏதாவது ஒரு விசேஷத்துக்கு போகணும் அப்படின்னா ஒரு ஃபேமிலினாக்க 5 முதல் 7 பேர் இருப்பாங்க. ஸோ 7 சீட்டர் வண்டிங்க இது. ஆன் ரோடு ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 8.5 லட்ச ரூபா தான் இந்த வண்டி. இன்ஜின் வந்து பார்த்தீங்கன்னா BS6 இன்ஜின். ஓகேங்களா. இதில் வந்து பார்த்தீங்கன்னா 8 இன்ச்சு டச் ஸ்க்ரீன் இருக்குது, ஹீட்டர் அவைலபிளாக இருக்குது, ஸ்டியரிங் வந்து அட்ஜஸ்டபுளாக இருக்குது நண்பர்களே. மைலேஜ் வந்து பார்த்தீங்கன்னா மேனுவலாக போடும் பொழுது 20 கிலோமீட்டரும், ஆட்டோமேட்டிக் வச்சு யூஸ் பண்ணும் பொழுது 18.2 கிலோமீட்டர் கொடுக்கும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ 10 லட்சம் ரூபாய்க்குள்ளார இந்த 6 கார்களையும் இந்த தீபாவளிக்கு ஆஃபராக நாம் வந்து பெற்றுக்கொள்ள முடியும் நண்பர்களே. இந்த தீபாவளிக்கு 10 லட்சம் ரூபாய்க்குள்ள கிடைக்கும் இந்த 6 கார்களில் எது உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தது என்பதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஒவ்வொரு காரும் அதன் தனித்துவமான சிறப்பம்சங்களுடன் வருகின்றன. உங்கள் தேவைகளையும் பட்ஜெட்டையும் பொறுத்து சரியான காரை தேர்ந்தெடுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் என்று நம்புகிறேன். வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. மறக்காம ரியல் 656 சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.